Hi friends, welcome back to my channel Easy Way to Learn English with PJ. So இன்னைக்கு என்ன கிராமர் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பார்க்கறீங்க அப்படின்னா நான் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமர் டாபிக்கையுமே தனித்தனியா புரியுற மாதிரி எளிமையான தமிழ்ல உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேங்க. என்னோட டீச்சிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிராமர் டாபிக்ஸ் எல்லாமே ரெண்டன் மார்டின் கிராமர் புக்ல இருந்து தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி நம்ம பிரைமரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிட்டோம் எக்ஸசைஸ் வித் ஆன்சரோட. ஸோ இப்போ நம்ம மிடில் ஸ்கூல் பார்த்துட்டு இருக்கோம். இதுலயுமே நான் எக்ஸசைஸ்க்கு உண்டான ஆன்சரையும் சேர்த்தே கொடுத்துட்டு இருக்கேங்க. இது நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம ரெண்டு டாபிக் பார்க்க போறோம். ரெண்டுமே இம்பார்ட்டன்டான டாபிக், அதுவும் நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய டாபிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மெயினா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேர்ப்ஸ் பத்தி தான். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து வேர்ப் அதோட ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் ஃபார்ம்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சாலே நீங்க மோஸ்ட் ஆஃப் த வேர்ப்ஸ் வச்சு ஈஸியாவே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ அது தவிர்த்து வேற என்ன வகையான வேர்ப் இருக்கு, அதை நம்ம எங்க எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இங்க பார்க்க போறோம். அதுவும் போக ஒரு கொஸ்டினை எப்படி நம்ம மேக் பண்ணணும், அதுக்கு பாசிட்டிவ் வேவாவும் நெகட்டிவ் வேவாவும் எப்படி ஆன்சர் பண்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல கிளியரா நான் தமிழ்ல சொல்ல போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெண்டு டாபிக் நான் சொல்லிட்டேன்ல. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லிங்கிங் வேர்ப்ஸ். ஸோ லிங்கிங் வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? சில வேர்ப்ஸ் வந்து ஆக்ஷனால நம்ம விவரிக்க முடியாதுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக தெரிஞ்சான் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்க்கறதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை ஒரு ஆக்ஷன் வேர்டை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சீம்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இது டேரெக்டாக ஒரு ஆக்ஷனை குறிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நான் இந்த சீம்ஸுங்கிறத மட்டும் வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னா ஹீ சீம்ஸ் அப்படின்னு மட்டும் நான் விட்டுட்டேன்னா அது இன்கம்ப்ளீட் மீனிங்காக தரும். ஸோ அதுக்கடுத்து நான் ஏதாவது ஒரு அட்ஜெக்டிவாக போடணும், இல்லைனா ஏதோ ஒரு வேர்டை போட்டால் தான் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஹீ சீம்ஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னு நான் போட்டேன்னா மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் ஒரு முழுமை பெறும். ஸோ அந்த மாதிரி ஹேங்கிங்காக இருக்கக்கூடிய வேர்ப்ஸ் தான் லிங்கிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வேர்டை போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த வேர்டு தான் வந்து காம்ப்ளிமெண்ட். இப்போ இங்கே ஒரே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வேர்ப் வந்து ட்ரான்சிட்டிவ் வேர்பா இல்லை இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பா இல்லை அது ஒரு லிங்கிங் வேர்பா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம லிங்கிங் வேர்ப்னு எதெல்லாம் கண்டுபிடிக்கிறோமோ அதுக்குரிய காம்ப்ளிமெண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ்க்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை ஒன் டைம் வாட்ச் பண்ணிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ண வந்தீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். த ஹங்க்ரி லைன் ரோஸ். இதில் ரோஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். The report proved false. இதில் பார்த்தீங்கன்னா intransitive verb proved அப்படிங்கிறது. The boy stood on the burning deck. இதில் stood அப்படிங்கிறது intransitive verb. The child has fallen sick. இதில் has fallen அப்படிங்கிறது intransitive verb. We saw a burning ship on the sea. இதில் பார்த்தீங்கன்னா saw அப்படிங்கிறது transitive verb. இதோட ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ship. The results are out. இதில் பார்த்தீங்கன்னா are அப்படிங்கிறது linking verb. He tried again and again. இதில் பார்த்தீங்கன்னா tried intransitive verb. The child felt asleep. இதில் fell அப்படிங்கிறது intransitive verb. Owls hide in the daytime. இதில் hideங்கிறது intransitive verb. Bad boys hide their falls. இங்கே again hide யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை transitive verb இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் direct objective இருக்குது, indirect objective இருக்குது. IO DO மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the poor woman went mad. இதில் went அப்படிங்கிறது linking verb. அதோட காம்ப்ளிமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா mad. We waited patiently at the station. இதில் பார்த்தீங்கன்னா waitedங்கிறது intransitive verb. They elected him president. இதில் electedங்கிறது transitive verb. இதில் வந்து ஆப்ஜெக்ட் எதுனா him. He struck the man dead. இதில் struckங்கிறது transitive verb. அதோட ஆப்ஜெக்ட் the man. The crow flew down and stole the cheese. இதில் flew downங்கிறது intransitive verb வந்திருக்கு. அதே stole அப்படிங்கிற verb வந்து transitive verb இருக்குது. அதோட ஆப்ஜெக்ட் தான் the cheese. ஓகேங்க, நம்ம இப்போ நெக்ஸ்ட் சாப்டரான ஆக்சிலரி அண்ட் மாடல் வேர்ப்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா எந்த குழப்பமும் இல்லாமல் எந்த மாதிரியான ஆக்சிலரி வேர்ப்ஸை எந்த சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பேசும்போது நிறைய ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம், அது நமக்கே தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், அது என்ன பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எதெல்லாம் ஆக்சிலரிஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பி ஃபார்ம் வேர்ப்ஸ் எல்லாமே ஆக்சிலரிஸ். பி ஃபார்ம் வேர்ப்னா என்னங்க எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஐ யூஸ் பண்ணும்போது ஐ எம் டீச்சர் நான் சொன்னா ஐ பக்கத்தில் ஆம் யூஸ் பண்ணுறேன் இல்லையா? ஹீ இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ங்கிற ஒரு வேர்டை நான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆம் இஸ் வாஸ் வேர் அதெல்லாம் தான் பி ஃபார்ம் வேர்பில் வரும். ஹேவ் வேர்ப்னு ஒரு சிலதை பிரிச்சிருக்காங்க. அதில் என்னென்ன வரும்னா ஹேவ், ஹேஸ், ஹேட் இது மூணுமே ஹேவ் வேர்பில் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ வேர்ப் அப்படின்னு ஒரு சிலது இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா டூ, டஸ், டிட் இது மூணு டூ வேர்ப்ஸ் கீழே வரும். ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மே, மைட், வில், வுட், ஷால், ஷுட், மஸ்ட், ஆட் இந்த வேர்ட்ஸுமே ஆக்சிலரிஸில் வரும். சில நேரங்களில் நீட் அண்ட் டேர் இந்த வேர்டை கூட நம்ம ஆக்சிலரிஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டேப்லெட் காலம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் தான் நிறைய மாடல் வேர்ப்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான யூசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடல் வேர்புக்கு பாஸ்ட் ஃபார்ம், ப்ரெசென்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அந்த வேர்ட்ஸை நம்ம அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆட் அப்படிங்கிற ஆக்சிலரிக்கு அப்புறம் மட்டும் டூ அப்படிங்கிற இன்ஃபினிட்டிவ் நம்ம யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேஸ் ஃபார்மான வேர்ப் அங்கே நம்ம யூஸ் பண்ணணும். இது மட்டும் தான் ரூல், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போ டேப்லெட் காலம்குள்ளே போகலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேன். இதோட யூசேஜ் எங்கெங்கெல்லாம் நான் வந்து கேன் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எபிலிட்டி என்னால் முடியும் அப்படின்னு நான் சொல்கிற இடத்துலலாம் கேன்கிறத என்னால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பெர்மிஷன் கேட்க வேண்டிய இடத்துல உங்களோட ஹையர் அத்தாரிட்டி கிட்ட இல்லை யார்கிட்டயோ போய் நீங்கள் பெர்மிஷன் கேட்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து கேன் வச்சு நீங்கள் சென்டென்ஸ் கேட்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துலையும் நீங்கள் கேன்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஆஃபர், நீங்கள் வந்து யாருக்கோ ஏதாவது தர விரும்புறீங்க, கொடுக்க விரும்புறீங்க, செய்ய விரும்புறீங்க அப்படின்னா அங்கேயும் நீங்கள் கேன் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொன்னேன் இல்லையா, எபிலிட்டி. ஹீ கேன் ஸ்பீக் 5 லாங்குவேஜஸ். அவனால் 5 மொழிகளை பேச முடியும் அப்படின்னு சொல்கிற இடத்துல கேன் ஸ்பீக் அப்படிங்கிறத இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பெர்மிஷன் கேட்குறது. கேன் ஐ யூஸ் யோர் ஃபோன்? உங்கள் ஃபோனை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? யூ கேன் கோ நவ். நீங்கள் இப்போ போகலாம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது பெர்மிஷன் கேட்குற மாதிரியும் இருக்குது, பெர்மிஷன் கொடுக்குற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த 2 விதமாகவும் கேன்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணுறது. கேன் ஐ ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ப்ளீஸ்? ஸோ அந்த கொஸ்டினோட சேர்த்து ஒரு ப்ளீஸ் போட்டிங்க அப்படின்னாலே அது ஒரு ரெக்வஸ்ட்டாக மாறிடும். எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேன் யூ கெட் மீ அ டிக்கெட்? எனக்காக போய் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ எங்கெல்லாம் முடியுமான்ற சென்டென்ஸை நம்ம தமிழில் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நீங்கள் வந்து கேன் வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் இங்கிலீஷில். லாஸ்ட் ஒன் வந்து ஆஃபர். கேன் ஐ ஹெல்ப் யூ? நான் உங்களுக்கு உதவலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸோ இந்த இடத்துலையும் கேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குட் வந்து எபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் பாஸ்ட் எபிலிட்டிக்கு முன்னாடி என்னால் அதை செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்கிற இடத்துல குட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கும். ஸோ அந்த கேனுக்கும் குட்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அங்கேயும் ரெக்வஸ்ட் தான் பண்ணோம், இங்கேயும் ரெக்வஸ்ட் தான் பண்ணோம் அப்படின்னா, கேனுங்கிறது உங்களோட சக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நீங்கள் கேன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது ஒரு தேர்ட் பர்சன், நீங்கள் அவங்கள ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்க, இல்லைனா உங்களோட ஏஜில் அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட ஒரு பொலைட்டாக கேட்பீங்க இல்லையா. ஸோ அந்த பொலைட்னஸ் நீங்கள் வந்து குட் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், உங்கள் லாங்குவேஜும் நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ வந்து குட் வச்சு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். ஐ குட் ஸ்விம் when I was 7. நான் 7 வயசாக இருக்கும்போது என்னால் நீந்த முடிஞ்சது. இப்போ என்னால் முடியல, மேபி ஏஜ் அதிகமாக இருக்கலாம், இல்லை அந்த டச்சில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாஸ்ட் எபிலிட்டியை சொல்கிறதுக்காக குட் யூஸ் பண்ணியிருக்காங்க. குட் யூ கெட் மீ அ டிக்கெட்? இங்கேயுமே தான் கேனுக்கு பதிலாக குட் சொல்லியிருக்காங்களா. இது ஒரு மோர் பொலைட் வேயாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் மே. ஸோ மே எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பெர்மிஷன் கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ்க்கும். வரலாம், செய்யலாம், நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழில். அந்த பாசிபிலிட்டிஸ்க்காக மே யூஸ் பண்ணுவோம். இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ மே யூஸ் மை கம்ப்யூட்டர். நீ என்னோட கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்கலாம், உனக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல மே யூஸ் பண்ணியிருக்கோம். மே ஐ கமன்? இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தான். ஸோ நம்ம வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஸ்கூலில் இருந்தாலும் சரி, உள்ள ஒரு ரூம் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னால் நம்ம இதை கண்டிப்பாக கேட்டுட்டு தான் போகணும். மே ஐ கமன், மே ஐ என்டர், அந்த மாதிரி. ஸோ மே அப்படிங்கிறது வந்து பொலைட்டான வேலை பெர்மிஷன் கேட்கறதுக்கான ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்ப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹீ மே கம் டுடே. அவன் இன்னைக்கு வரலாம்னு நினைக்கிறேன், அதுக்காக நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது, ஆனால் நடக்காமையும் போகலாம். ஸோ இந்த இடத்துல மே அப்படிங்கிறது பாசிபிலிட்டியை குறிக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைட். இது வந்து பெர்மிஷன் அண்ட் பாசிபிலிட்டி ரெண்டுத்துக்குமே தான். மேக்கும் மைட்டுக்கும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஆனால் இது வந்து மைட்டுங்கிறது மேயை காட்டிலும் கொஞ்சம் கம்மியான பாசிபிலிட்டியில் இருக்கும். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு நினச்சிங்கன்னா அங்கே நீங்கள் மேங்கிறத யூஸ் பண்ணுங்கள். பாசிபிலிட்டி கம்மி தான் அப்படின்னு நினைக்கிற இடத்துல மைட் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாமா? யூ மைட் கோ நவ். நீ இப்போ கிளம்பலாம் அப்படின்னு இதுவும் பெர்மிஷன் கொடுக்குற சென்டென்ஸாக தான் இருக்குது. ஹீ மைட் கம் டுடே. ஸோ ஹீ மே கம் டுடேக்கும் ஹீ மைட் கம் டுடேக்கும் வித்தியாசம் இருக்குது. மெயினாக மோஸ்ட்லி அவன் வந்துருவான்னு ஷியோராக சொல்கிறது. மைட்டுங்கிறது அதை காட்டிலும் கொஞ்சம் அவன் வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். ஸோ அங்கே பாசிபிலிட்டியோட பர்சன்டேஜ் குறைஞ்சிருது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வில். ஸோ இது வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்க்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த வேர்டு தான் ஃபியூச்சர் ஆக்ஷன் அண்ட் தென் ரெக்வஸ்ட் ஆஃபர். இது மூணுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். பெர்ஹாப்ஸ் இட் வில் ரெயின் டுநைட். இன்னைக்கு நைட்டு மழை வரலாம். ஸோ இனிமே தான் அந்த ஆக்ஷன் நடக்க போகுது ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால இட் வில் ரெயின் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ரெக்வஸ்ட்னா வில் யூ கிவ் மீ அ லிஃப்ட். ஸோ இந்த இடத்துலையும் அதே தான், அந்த கேன் குச் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி வில்ங்கிற கொஸ்டினை வந்து நீங்கள் உங்களோட சக ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்களுக்கு கீழே உங்களோட ஏஜ் கம்மியாக இருக்கவங்ககிட்ட நீங்கள் வில்ங்கிற வேர்டை வச்சு கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கலாம். ரெக்வஸ்ட் அண்ட் ஆஃபருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது உங்களோட ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களுக்குனா நீங்கள் would யூஸ் பண்ணால் தான் பொலைட்டாக இருக்கும். ஸோ இப்போ would யூசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போமா? ரெக்வஸ்ட் அண்ட் ஆஃபர் பண்ணுறதுக்கு would you lend me your camera? would you like a cup of coffee? ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா would யூஸ் பண்ணியிருக்கோம். அது உங்களோட கொஞ்சம் ஏஜில் அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் யூஸ் பண்ணாவும், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது நீங்கள் would யூஸ் பண்ணலாம், அது ஒரு பொலைட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேல். இது வந்து ஃபியூச்சர் ஆக்ஷனுக்கு எப்படி வில் வந்து ஃபியூச்சர் ஆக்ஷன் மென்ஷன் பண்ணிச்சோம் அது மாதிரி ஷேல். அப்புறம் ஆஃபர் பண்ணுறதுக்கு அப்புறம் இன்னொரு நியூ யூசேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சஜஷன். உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கிறதுக்கு ஷேல் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஷேல் see him tomorrow. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபியூச்சர் ஆக்ஷனை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. shall I carry the bag for you? உங்களுக்காக நான் இதை எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறது வந்து ஆஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. shall we go to the beach? ஸோ இது பார்த்தீங்கன்னா சஜஷன். நம்ம பீச்சுக்கு போகலாமா இல்லை காஃபி ஷாப் போகலாமா, ஸோ அந்த மாதிரி உங்களோட சஜஷன் சொல்கிற மாதிரி இருந்தால் அங்கேயும் நீங்கள் shall யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் should and must. இது வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான யூசேஜ் தான் இருக்குது. என்ன அப்படின்னா நெசசிட்டி அண்ட் சர்டைனிட்டி. நெசசிட்டினா தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது, சர்டைனிட்டினா அது கண்டிப்பாக செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. யூ ஷுட் அப்ளை ஃபார் த ஜாப். இது சொல்லுவாங்க உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ வந்து நீ அந்த ஜாப்க்கு கண்டிப்பாக நீ அப்ளை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெசசிட்டி சர்டைனிட்டி. ஸோ இப்போ புரியுது அதோட இம்பார்ட்டன்ஸ். ஐ மஸ்ட் கெட் அப் at 5 tomorrow. நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும் நாளைக்கு காலையில் அப்படின்னு நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துலலாம் மஸ்ட் யூஸ் பண்ணலாம். she must be at home now. அவள் கண்டிப்பாக வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கண்டிப்பு அது அப்படி தான் கரெக்டாக அந்த டைமில் அதை செஞ்சாகணும். அந்த மாதிரியான இடத்துல ஷுட்டும் மஸ்ட்டும் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்.
இதோட யூசேஜும் நெசசிட்டி, அது செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? யூ ஆர் டு ஒபே யோர் பேரண்ட்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆர்ட் வந்தால் மட்டும் பக்கத்தில் டூங்கிற ப்ரொபோசிஷனை யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்து பேஸ் ஃபார்மான வேர்பை போடணும். இந்த டூ அண்ட் பேஸ் ஃபார்மான வேர்பை தான் வந்து நம்ம இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது ஒரு மேட்ச் மாதிரி தான் இருக்குது. அங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சென்டென்ஸ், அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆக்சிலரி வேர்பை பொறுத்து அது எந்த கேட்டகரி கீழே வருது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். சர்டனிட்டியா, எபிலிட்டியா, நெசசிட்டியா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ், ஐ மஸ்ட் மேக் அ ஃபோன் கால். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெசசிட்டி, கண்டிப்பாக நான் இப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறது. ஷி ஹாஸ் வாக்ட் அ லாங் வே, ஷி மஸ்ட் பி டயர்ட். ஸோ இதுவும் சர்டைனிட்டி. வில் யூ க்ளோஸ் த விண்டோ ப்ளீஸ், இது எந்த கேட்டகரினா ரெக்வஸ்ட். வி வில் பி அவே நெக்ஸ்ட் வீக்கெண்ட். ஸோ இது வந்து ஃபியூச்சர் ஆக்ஷன். ஷீ கேன் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் ஃப்ளூயன்ட்லி. ஸோ இது வந்து எபிலிட்டி, கேன் வந்துருக்கு இல்லையா, அதனால இது எபிலிட்டி. ஷால் ஐ கெட் அ டாக்ஸி ஃபார் யூ. ஸோ இது வந்து ஆஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆஃபர். ஷால் வி கோ ஃபார் அ ஸ்விம், இது சஜஷன். கேன் ஐ கோ அவுட், இது பெர்மிஷன் கேட்குற மாதிரி இருக்குது. ஷி மே அரைவ் டுமாரோ, இது பாசிபிலிட்டியை குறிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சால் உங்களுக்கு மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஆக்சிலரி வேர்புக்கும் உண்டான யூசேஜை பார்க்கும். இப்போ யூசேஜை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான கொஷன்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன். ஸோ எப்படியெல்லாம் நீங்கள் பெர்மிஷன் கேட்கலாம், பெர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னா யூ கேன் சிட் ஹியர், இந்த இடத்துல கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். எனி ஒன் மே ஜாயின் த கிளப், இதில் பார்த்தீங்கன்னா மேங்கிறது ரொம்பவே ஃபார்மலான வே, கேன் யூஸ் பண்ணுறதை விட. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேன் ஐ யூஸ் யோர் கம்ப்யூட்டர், மே ஐ யூஸ் யோர் கம்ப்யூட்டர் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாம். குட் ஐ ஆஸ்க் யூ அ கொஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டுங்கிறது ரொம்பவே பொலைட்டான வேயாக இருக்கும் மே அண்ட் கேனை காட்டிலும். எபிலிட்டி, she can speak English fluently. I could swim when I was 7. ஸோ இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம், ஏற்கனவே எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேஷன் ஆர் நெசசிட்டி. கண்டிப்பாக இது நடக்கணும், நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யாரையாவது ஆப்ளிகேஷன் வைக்கிறீங்க அப்படின்னாலும், இது நடந்தே ஆகணும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஆக்சிலரி வேர்ப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுதான் ஐ மஸ்ட் கெட் அப் at 5 tomorrow. You must work hard. You ought to obey your parents. You should apply for the job. Need I come again? ஸோ இந்த இடத்துல நீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. யூ நீட் நாட் டு கோ, அதாவது நீ போக தேவையில்லை, இந்த நெசசரியை குறிக்குது. யூ மஸ்ட் நாட் கோ அப்படின்னா நீ அங்கே போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நீட் அண்ட் மஸ்ட்டுக்குரிய டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே நல்லா தெரியுது. ஸோ நீங்களும் பேசும்போது நீட் அண்ட் மஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட். என்னென்ன மாதிரியெல்லாம் நம்ம ரெக்வஸ்ட் கேட்கலாம்? கேன் ஐ ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ப்ளீஸ்? குட் ஐ ஹாவ் சம் டீ? வில் யூ கிவ் மீ அ லிஃப்ட்? குட் யூ லெண்ட் மீ யோர் கேமரா? கேன் யூ டூ மீ அ ஃபேவர்? குட் யூ கெட் மீ அ டிக்கெட்? ஸோ இதெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கேன், குட் இதெல்லாம் வச்சு ரெக்வஸ்ட் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆஃபர்ஸ். ஐ வில் கெட் டிக்கெட்ஸ் ஃபார் யூ. ஸோ இது ஆஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஷால் ஐ கேரி த பேக் ஃபார் யூ? கேன் ஐ ஹெல்ப் யூ ஆர் மே ஐ ஹெல்ப் யூ? வுட் யூ லைக் மீ டு ஹெல்ப் யூ? வில் யூ ஹாவ் அ கப் ஆஃப் டீ? வுட் யூ லைக் அ கப் ஆஃப் டீ? ஸோ இதெல்லாம் ஆஃபர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஜஷன்ஸ். ஷால் வி கோ ஸ்விம்மிங்? ஷால் வி ப்ளே செஸ்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி. ஹி மே பி அட் ஹோம் நவ். ஸோ இது 50% சான்ஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஹி மைட் பி அட் ஹோம் நவ். எங்கே மைட் பின்னு சொன்னீங்கன்னா அந்த 50%க்கும் ரொம்ப கம்மியாக அப்படின்னு சொல்கிறதுல மைட். ஹி குட் பி அட் ஹோம் நவ், இது வந்து ரொம்ப கம்மி, மைட்டை விட ரொம்ப கம்மி. ஹி மே ஆர் மைட் ஹாவ் லெஃப்ட். இட் இஸ் பாசிபிள் தட் ஹீ லெஃப்ட், ஹேஸ் லெஃப்ட். அவன் போயிருக்கலாம், ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கூட போயிருக்கலாம். ஸோ இதெல்லாமே பாசிபிலிட்டிஸை குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்டைனிட்டி. ஹி மஸ்ட் பி அட் ஹோம் நவ், இது வந்து ரொம்ப ஷியோராக சொல்கிறது. ஹி மஸ்ட் ஹேவ் லெஃப்ட், இதுவும் ரொம்ப ஷியோராக சொல்லியிருக்குது. அவன் கண்டிப்பாக போயிருப்பான், அவன் கண்டிப்பாக வந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன், அப்படின்னா முன்னாடியே யூகிக்கிறது, அதுக்கு பேர் தான் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ சப்போஸ் ஷீ வில் கெட் த ஜாப். எனக்கு தெரியும் அவளுக்கு அந்த வேலை கிடச்சிரும், எனக்கு முன்னாடியே தெரியும்பா அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணுங்கள். பெர்ஹாப்ஸ் இட் வில் ரெயின் டு நைட், இன்னைக்கு நைட் மழை வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் ஐ வில் பி பிஸி டுமாரோ. ஸோ நாளைக்கு எனக்கு வேலை இருக்குது, எனக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதனால் ரொம்ப கரெக்டாகவே அதை நம்ம சொல்கிறோம். ஐ வில் பி பிஸி டுமாரோ, நாளைக்கு நான் கண்டிப்பாக வேலையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. இங்கே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா 2 பர்சன்ஸ் வந்து கன்வர்ஸ் பண்ணிக்கிற மாதிரி. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கோங்க, அவங்க கூட சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை வச்சு ஏபி அப்படின்னு நீங்கள் கன்வர்ஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் பார்த்துலாமா. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் என்னென்ன சுச்சுவேஷனில் எப்படி யூஸ் பண்ணிக்கொண்டதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வி மே கோ டு டெல்லி நெக்ஸ்ட் மந்த். ஸோ இது வந்து சர்டைனிட்டியை குறிக்கிற மாதிரி இருக்குது. ஐ கேன் சால்வ் திஸ் பர்சல். ஸோ இது எபிலிட்டியை குறிக்கிற மாதிரி இருக்குது. யூ கேன் யூஸ் மை ஃபோன், இது பெர்மிஷன் தர மாதிரி இருக்குது. ஐ மஸ்ட் கோ டு டவுன் திஸ் ஆஃப்டர்நூன். ஸோ இங்கே மஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களே, அதனால் இது நெசசிட்டி. ஹி ஹாஸ் ஒர்க்ட் வெரி ஹார்ட், ஹி மஸ்ட் பி டயர்ட். ஸோ இது வந்து ப்ரெடிக்ஷன். ஷால் ஐ ட்ராப் யூ அட் த ஸ்டேஷன். ஸோ இது ஆஃபர். ஷால் வி வாட்ச் த நியூஸ், இது எதுக்கு வரும்? ஸோ இது சஜஷன் குறிக்கிற மாதிரி இருக்குது. ஐ திங்க் ஹீ வில் கம் டுடே. ஸோ நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால இது பாசிபிலிட்டி.
could you post this letter இது ரெக்வஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிலரிஸ். ஸோ எப்படியெல்லாம் இதோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதோட வடிவமைப்பு. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு சப்ஜெக்ட், அதுக்கடுத்து ஒரு வேர்ப், அதாவது சப்ஜெக்ட் அடுத்து அந்த வேர்பாக வருது ஆக்சிலரி வேர்பாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து சில வேர்ட்ஸை பொறுத்து அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நெகட்டிவாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதை கொஸ்டினாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இந்த டேப்லெட் காலமில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சென்டென்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஷி இஸ் அ ஸ்டூடெண்ட். இதில் இஸ்ங்கிற ஆக்சிலரியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதையே வந்து அவள் ஒரு ஸ்டூடெண்ட்டா, அவள் ஒரு மாணவியா அப்படின்னு கேட்கணும்னா என்ன செய்யணும், ஜஸ்ட் அந்த இஸ்ங்கிறத தூக்கி ஷீக்கு முன்னால் போச்சணும். ஸோ வேர்பை முன்னாடி கொண்டு வந்துட்டு சப்ஜெக்ட்டை வேர்புக்கு அப்புறம் கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு கொஸ்டினிங் வேர்டாக மாறிடும். ஸோ இங்கிலீஷில் இப்படி தான் ஈஸியாக கொஸ்டினிங், அதாவது எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். இஸ் ஷீ அ ஸ்டூடெண்ட், அவள் ஒரு மாணவியா அப்படின்னா இஸ் ஷீ அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அவள் ஒரு மாணவி இல்லை அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷீங்கிறத ஃபஸ்ட்டு போட்டுட்டு இஸ்ங்கிற வேர்பையும் போட்டுட்டு நெகட்டிவ்க்கு நம்ம என்ன சேர்க்கணும், நாட், NOT நாட் போட்டுட்டு நாட் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னீங்கன்னா ஸோ பாசிட்டிவ் வேனா ஷீ இஸ் அ ஸ்டூடெண்ட், நெகட்டிவ் வேனா ஷீ இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட். ஹீ ஹேஸ் கான், அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறது. அவன் போயிட்டானா அப்படின்னு கேட்கணும் என்ன செய்வீங்க, ஹேஸ் ஹீ கான். ஸோ ஹேஸ் அதுக்கு முன்னால் போச்சணும். இல்லைப்பா அவன் போகலை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, ஹீ ஹாஸ் நாட் கான் அப்படின்னு சொல்லணும். ஹீ கேன் கேரி இட், அவனால் அதை தூக்கிட்டு போக முடியும். அவனால் அதை தூக்கிட்டு போக முடியுமா, கேன் ஹீ கேரி இட் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கே நெகட்டிவாக ஆன்சர் பண்ணணும்னா ஹீ கேன் நாட் கேரி இட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தே ஷுட் கம், அவங்க வந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வரணுமா அப்படின்னு கேட்கணும், ஷுட் தே கம் அப்படின்னு நம்ம கேட்கணும். அவங்க வர தேவையில்லை, வேண்டாம், வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா தே ஷுட் நாட் கம் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்படி தான் நாட் ஆட் பண்ணிக்கிறது. இங்கெல்லாம் கேனு, ஷுட் அதெல்லாம் இருந்துச்சுங்க, நீங்கள் ஈஸியாக அதை வச்சு கொஸ்டின் கேட்டுட்டீங்க. இப்போது ஒரு சப்ஜெக்ட் பக்கத்தில் மெயின் வேர்ப் இருக்குது, இங்கே ஆக்சிலரி வேர்பே இல்லை. இப்போ நான் எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் ஆன்சர் நான் சொல்கிறேன். தே செல் டிவி செட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேங்கிறது சப்ஜெக்ட், செல் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டு வேர்ப். இது எந்த ஃபார்மில் இருக்குன்னு பாருங்கள், செல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இது ப்ரெசென்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ ப்ரெசென்ட் ஃபார்மில் இருந்தால் நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கணும், அதுவும் சப்ஜெக்ட் தேயும் கொடுத்துட்டாங்க, ப்ளூரலாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த செல்லில் வந்து டூ ப்ளஸ் செல் அது சேர்ந்தது தான் செல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கொஸ்டினை வந்து நம்ம டூவை முன்னாடி கொண்டு வந்துடணும், அந்த செல்லையும் டூவையும் தனித்தனியாக பிரிக்கிறோம், டூவை மட்டும் முன்னாடி கொண்டு வரோம் சரிங்களா. டூ தே செல் டிவி செட்ஸ், அவங்க டிவி செட்ஸ் எல்லாம் விற்கிறாங்களா அப்படின்னு கேட்குறதுல டூ தே அப்படிங்கிறத நம்ம கொஸ்டினாக கேட்கணும். அவங்க விற்கலை அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க, தே டூ பக்கத்தில் தான் நாட் சேர்க்கணும், செல் பக்கத்தில் சேர்த்துக்கூடாது. தே டு நாட் செல் டிவி செட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன், ஷீ டீச்சர்ஸ் மேத்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஆக்ஷன் வேர்டாக இருக்குது, சப்ஜெக்ட் சிங்குலர், அதனால இங்கே இஎஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் எப்படி ரேஸ் பண்ணணும், நீங்கள் டூ வச்சு கேட்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ப்ரெசென்ட் டென்ஸ் தான், ஆனால் டூ வச்சு கேட்கக்கூடாது. இங்கே டீச்சர்ஸ்ங்கிறதானே வேர்ப், இதை நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா டஸ் ப்ளஸ் டீச் கிடைக்கும். மேலே செல்லுன்னு இருக்கிறத நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா டூ ப்ளஸ் செல் கிடைக்கும் சொன்னீங்கன்னா, ஏன்னா அங்கே சப்ஜெக்ட் ப்ளூரல், இங்கே செல்லோட எந்த எஸ்ஸும் ஆட் பண்ண தேவையில்லை. ஆனால் இங்கே சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்குது, அதனால நம்ம டீச்சர்ஸ்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் கொஸ்டின் என்னவா கேட்கணும் அப்படின்னா டஸ் வச்சு கேட்கணும். டஸ் ஷீ டீச் மேத்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேவா எப்படி ஆன்சர் கொடுப்பீங்க, டஸ் பக்கத்தில் நாட் போட்டுக்கணும், சப்ஜெக்ட்டை முன்னாடி கொண்டு வந்துடணும். ஷீ டஸ் நாட் டீச் மேத்ஸ். ஸோ இது நெகட்டிவ் வேயான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீ பிளேட் வெல். இப்போது பிளேடுங்கிறதா பாஸ்ட் டென்ஸ். இது எந்த ஃபார்மில் இருக்குன்னு நினைக்கிறீங்க, ப்ரெசென்ட் ஃபார்மில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா. இடி சேர்த்துனாலே அது பாஸ் ஃபார்ம், நம்ம ஏற்கனவே ரெகுலர் அண்ட் இரெகுலர் வேர்ப்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, அவன் நல்லா விளையாண்டானா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸோ விளையாண்டானா பாஸ்ட்டில் முடிஞ்சதை அது கேட்கணும். அப்படின்னா அந்த பிளேடுங்கிறதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிட் ப்ளஸ் ப்ளே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் இப்போ நம்ம பிரிக்க போகிறோம். டிட்டை முன்னாடி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப். ஸோ டிட் ஹீ ப்ளே வெல். இதுக்கு ஆன்சர் என்ன வேணால் கொடுக்கலாம். நீங்கள் எஸ் ஹீ பிளேட் வெல்னு கொடுத்தா அது பாசிட்டிவ் வே, நெகட்டிவாக கொடுக்கணும்னா ஹீ டிட் நாட் ப்ளே வெல் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நம்புறேன். ஆக்சிலரி வேர்ப்ஸை வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதை எப்படி கொஸ்டினாக மாற்றுறது, அதுக்கு ஆன்சர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேயாக எப்படி கொடுக்குறது, ஆல் இன் ஆல் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஆன்லைன் ஷாப்பிங்க்கு நிறைய ஆப்ஸ் வந்துருச்சுங்க. அதில் பெஸ்ட்டான ஆப் என்னன்னு தேடிட்டு இருக்கீங்களா. ஸோ அதுக்கான ஒரு ஆப் தான் வந்து BuyMote. இதில் 20% ஆஃபரில் உங்களுக்கு எல்லா நாளுமே கிடச்சிட்டு இருக்குங்க. எம்ஆர்பியை விட எப்பயுமே கம்மியான ப்ரைஸில் தான் இவங்க ப்ராடக்ட் எல்லாத்தையுமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் மற்ற வெப்சைட்டோட செக் பண்ணியும் பார்க்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை டவுன்லோட் பண்ணி ப்ரைஸ் லிஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணவா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.